திருநெல்வேலியில் பட்டப்பகலில் பிளம்பர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் கொலைபாதக செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் கூண்டோடு சிக்குவார்களா? காலையில் சுடுகாட்டு பகுதியில் தனியாக நடந்து சென்றவரை வழிமறித்த 3 பேர் கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளது. குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வலியுறுத்தி உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. நடந்தது என்ன? திருநெல்வேலி டவுன் அருகே பாறையடி பகுதியைச் சேர்ந்தவர் 38 வயதான ஆவுடையப்பன். இவருக்கு திருமணமாகி மனைவி, ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். ஆவுடையப்பன் தனது குடும்ப வாழ்வாதாரத்திற்காக பிளம்பர் வேலை செய்து வந்தார். இவர் காலை 9 மணி அளவில் கோட்டையடி உய்காடு சுடலைமாடன் கோவில் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வயக்காட்டு வழியாக அங்கு வந்த மர்ம நபர்கள் 3 பேர் திடீரென ஆவுடையப்பனை வழிமறித்திருக்கிறார்கள். அவர்களை கண்டதும் ஆவுடையப்பன் சுதாரிப்பதற்குள் மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டி உள்ளனர். குறிப்பாக அடையாளம் தெரியாத அளவிற்கு முகத்தை சிதைத்திருக்கிறார்கள். இதில் படுகாயமடைந்தவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். ஆவுடையப்பன் உயிரிழந்ததை உறுதி செய்த மர்ம நபர்கள் வயல்வெளியில் இறங்கி தப்பி ஓடி உள்ளனர். தகவல் அறிந்து தச்சநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இதனிடையே ஆவுடையப்பனின் மனைவி மற்றும் உறவினர்களும் அங்கு திரண்டனர். உடலை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்ப போலீசார் முயற்சித்தனர். ஆனால் உடலை எடுக்க விடாமல் தடுத்த உறவினர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து அங்கு வந்த காவல் துணை ஆணையர் அன்சூர் நாகர் ஆவுடையப்பனின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் குற்றவாளியை உடனடியாக பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வழிவகை செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். அதை ஏற்றுக்கொண்ட உறவினர்கள் உடலை எடுக்க சம்மதித்தனர். இதையடுத்து உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். அத்துடன் வழக்கு பதிவு செய்த தச்சநல்லூர் போலீசார் கொலையாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கொலை செய்யப்பட்ட ஆவுடையப்பன் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் செல்ல மாட்டார் என்று உறவினர்கள் கூறினர். எனவே அவரை கொலை செய்யும் அளவிற்கு எதிரிகள் யாரும் இல்லை என்றும் கூறியுள்ளனர். இருந்தபோதும் கொலையாளிகள் யார், முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர்.